சங்கீதம் 19வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அல்லேலூயா. இந்த வேதம் குறைவற்ற ஒரு வேதமாக நமக்கு நிறைவை கொடுக்கிற ஒரு வேதமாக இருக்கிறது. எத்தனை உறவுகள் இருந்தாலும் குறையாகத்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். குறைவுள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். நம்முடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேச மாட்டாங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, குறைவுள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற காரியங்கள் அத்தனையும் குறைவுள்ளதாகத்தான் இருக்கிறது. பணமாக இருந்தாலும் குறைவாகத்தான் இருக்கிறது, சமாதானம் இருந்தாலும் குறைவாகத்தான் இருக்கிறது, சந்தோஷம் இருந்தாலும் குறைவாகத்தான் இருக்கிறது, சாப்பிட்டாலும் குறைவாகத்தான் இருக்கிறது. நமக்கு நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் வேதம் மட்டும்தான் நமக்கு நிறைவை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் குறைவற்றது, குறைவே கிடையாது. எந்த பக்கத்தை திருப்பினீங்கனாலும் நம்மோட பேசும். அல்லேலூயா. யாருக்கோ நடந்திருக்கோம், யாருக்கோ நடந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் படிக்கும்போது எனக்கே பேசுகிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அது குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த ஆத்மா, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த உடம்புக்காவது எத்தனையோ இருக்கிறது. சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, சொந்தங்கள் இருக்குது, பந்தங்கள் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? இந்த உலகத்தை விட்டு போனால் இயேசு இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்துமாவுக்கு உயிரை கொடுக்கிற காரியம் ஒன்று இருக்கிறது என்றால் அது நீங்களும் நானும் வச்சிருக்கிற வேதம்தான். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவுக்கு ஆகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம். இந்த ஆத்துமாவுக்கு தாகத்துக்கு தண்ணி வேணும்னா இந்த வேதம். இந்த ஆத்துமாவுக்கு ஒரு ஆறுதல் வேணும்னா வேதம். இந்த ஆத்துமாவுக்கு ஒரு உயிர் வேணும்னா வேதம். இந்த ஆத்துமாவை பலன் வேணும்னா அதுக்கு வேதம். அல்லேலூயா. இந்த வேதம் அப்பேற்பட்ட வேதமாக இருக்கிறது. ஏதோ நம்ம கடமைக்கு படிக்கிறோம் அப்படின்னு இல்லை, இந்த உடம்புக்கு படிக்கிறோன்னு நினைக்கக்கூடாது. இது நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவை. இந்த வசனங்கள் நம்ம ஆத்துமாவுக்கு தேவை. சரீரத்தை உயிரோடு எழுப்பினார் இயேசு, அதே போல் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவையும் உயிரோடு எழுப்புகிறார் இயேசு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, லாசருவே வெளியே வான், அந்த லவுட் வாய்ஸு, அந்த வாய்ஸு தான், அந்த வார்த்தை தான் கல்லறைக்குள்ளே போய் செத்து போனவனை உயிரோடு வெளியே கொண்டு வந்தது. அதே போல் அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையில் புஸ்தகமாக எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நமக்குள்ளே போகும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா உயிரோடு எழும்புகிறது. அல்லேலூயா. ஏன் நம்ம அழுகிறோன்னா நம்முடைய ஆத்துமா கலங்கி போய் கிடக்கிறது. ஏன் நம்ம பயப்படுறோன்னா நம்ம ஆத்துமாவுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. அந்த ஆத்துமாவுக்கு பலன் இல்லாதபடினால தான் நம்ம சரீரத்தில் அதை அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதா இருக்கிறது. முட்டாள், பேதைனா முட்டாளை கூட அறிவாளியாக மாற்றுகிறது இந்த வேதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஞானிகளை ஞானியாக மாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஞானிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஞானிகளை புரிய வைக்கிறதுக்கு பெரும் பாடாக இருக்கிறது. ஆனால் பேதை முட்டாள்களை ஞானியாக மாற்றுற கருவி இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. இவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான், இவனை எப்படியாவது அறிவாளியாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா முடியலை. இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே, 4000 வருடங்களுக்கு முன்பாகவே, 6000 வருடங்களுக்கு முன்பாகவே ஞானிகளை முட்டாள்களை ஞானியாக்குகிற ஒரு வைத்தியத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் நம்ம கையில் வைத்திருக்கிற வேத புஸ்தகம். அல்லேலூயா. இது சாதாரண புஸ்தகம் அல்ல. இது பார்த்திங்கன்னா நம்ம எனக்குள் இருக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, உயிரடைய செய்கிறது. அந்த ஆத்மாவை பலப்படுத்துறது, அந்த அறிவில்லாத முட்டாளை ஞானியாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த காலேஜ்லேயும் படிப்பு சொல்லித்தர்றது கிடையாது.
சில நேரம் நல்லா இருக்கிற பிள்ளைகளை கொண்டு போய் காலேஜில் சேர்த்துனா பைத்தியமாகி வர்றது வேணால் இருக்குதுங்களே தவிர பைத்தியத்தை கொண்டு போய் சேர்த்து ஞானியாக்குற காலேஜ் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் இருக்குது எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சபை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் தேவன் வார்த்தைகளை தொனிக்கும் பொழுது அந்த வார்த்தை செத்தவனை உயிரோடு எழுப்பும், அந்த வார்த்தை முட்டாளை ஞானியாக மாற்றும். அல்லேலூயா, அப்பேற்பட்ட வேதத்தை தான் தேவன் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 5:39 வாசிக்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், தேவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிப்போமானால் 5:39 வாசிக்கிறோம், தேவ வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா, நமக்கு நம்முடைய ஜீவன், இந்த உயிர் நித்திய காலமாக உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நமக்கு வேதம் ரொம்ப தேவை. அல்லேலூயா, சாப்பாடு இல்லைன்னா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், நித்திய ஜீவனுக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். பணம் இல்லைன்னா கூட நித்திய ஜீவனுக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். வேலை இல்லைன்னா கூட போய் சேர்ந்துடலாம். ஆனால் வேதம் இல்லாமல் நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா, வேதம் தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறது. அப்பேற்பட்ட நித்திய ஜீவனுக்குள்ளே போகணுன்னா நம்ம யாரை தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு அதே வசனத்தை அடுத்தது படிங்க. என்னை குறித்து சாட்சி கொடுக்கறதும் இந்த வேதம் தான். இயேசு தான் தெய்வம், இயேசு தான் உலகத்தை வானத்தையும் பூமி படைத்தார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோமே. எப்படி நாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா, இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாடங்களை சொல்லி கொடுக்கறது இந்த வேதம். இது ஏதோ பயந்துட்டா தலகாணி கடி வச்சு படுத்துக்கிறதுக்கு இல்லை இந்த வேதம். அல்லேலூயா, பைபிளை தலகாணி கடி வச்சுட்டா கெட்ட கனவு வராது. அப்பாடா, இப்போ தான் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வருது. அப்புறம் பயந்து விடுக்குன்னு எந்திரிக்க மாட்டாங்களாம். என்ன இருந்தா, பைபிள் தலகாணி கடி இருந்தா. பயக்காமல் இருந்திருக்கிறீங்களா? கெட்ட கனவு வராமல் இருந்திருக்கா? நான் தலைவனுக்கு அடியில் பைபிளை வைத்து படுத்திருந்தேன், இது நாள் வரைக்கும் கெட்ட கனவு வந்ததே இல்லை. சாட்சி சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு அங்கே வைக்கணும்? ஒன்றா சாட்சி சொல்லணும், இல்லைன்னா வைக்கக்கூடாது. அப்படியா? அல்லேலூயா, அதுக்கில்லை வேதம் இயேசுவை யார் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது வேதம். அதுக்கடுத்தது நான் யார் என்று சொல்லி எனக்கே கற்றுக் கொடுக்கிறது வேதம். நான் மனுஷனா, இல்லை நான் மிருகமா, இல்லை நான் என்னன்னு சொல்லிட்டு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கறது இந்த வேதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இயேசுவை நாம் எப்படி நேசிக்கணும், இயேசுவை எப்படி விசுவாசிக்கணும், ஏசப்பாவிட்ட எப்படி நாம் நெருங்கணும், ஏசப்பாவை எப்படி நாம் வழிபடணும், ஏசப்பாவுக்கு எப்படி அப்படி எல்லாம் தரவாக ஆணி வேறாக பிரித்து நமக்கு கொடுக்கறது இந்த வேதம். அல்லேலூயா. சரி, ஏதோ நம்ம எந்திரிச்சுன்னா ஆராதிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம், அந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு? வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தது நாம் ஆராதிக்கிற ஆராதனையே கிடையாது, நீங்கள் இப்படி ஆராதிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆராதனைங்க செய்யுங்க என்று சொல்லி ரோமர் 12:1 வாசிக்கிறோமே. இந்த வேதம் தான் நமக்கு என்ன செய்கிறது? ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ வேதம் இல்லைன்னா நாமெல்லாம் இல்லை. அல்லேலூயா, நமக்குள்ள ரத்தமாய் ஓடுகிறது. ரத்தம் ஓடினா தான் ஜீவனோடு இருக்க முடியும்னா அந்த ரத்தம் வேதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, சாப்பிட்டா தான் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு வேதமாக இருக்கணும். அல்லேலூயா, தண்ணி குடித்தா தாகம் அடங்குது, அந்த தண்ணி வேதமாக இருக்கணும், நாம் பொழைச்சிக்கலாம். அல்லேலூயா, நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவனுக்கு நேராக போகும். அல்லேலூயா, நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறது இந்த வேதம்.
அந்த வேதத்தை தான் நாம் என்ன செய்கிறோம்? டெய்லியும் வாசிக்கிறோம், டெய்லியும் நேசிக்கிறோம். ஏன் பிள்ளைகளை பைபிள் படி பைபிள் படி பைபிள் படி சாப்பிட்றதுன்னு கூட சொல்கிறதில்ல. ஆனால் வேதத்தை படி படி படின்னு ஏன் சொல்கிறேன்னா அதுதான் உயிர். அல்லேலூயா. நமக்கு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு கேட்கும், இங்கேயும் கேட்கும் இங்கேயும் கேட்கும், டப்பு டப்புன்னு கேட்கும், லப்பு டப்புன்னு கேட்கும், எப்படியோ கேட்குதில்ல. அது அந்த உயிர் நாடி அல்லேலூயா இருந்தால் தான் நாம் பொழைக்க முடியும். அதே போல் அந்த உயிர் நாடிய வேதம் இருந்தால் தான் அந்த உயிர் நாடியே பொழைக்கும். அல்லேலூயா. அப்போ வேதம் ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதம், அந்த வேதத்தை கை கொண்டால், அந்த வேதத்தை நேசித்தால் நம்ம சாகவே மாட்டோம்னு பைபிள் எழுதியிருக்கு. அல்லேலூயா. நாம் சாகவே மாட்டோம். வாசிங்க யோவான் 8:51 வாசிங்க. அப்பா அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே. ஒரு தடவை சும்மா வாயில் சொன்னாலே, ஏசப்பா சும்மா வாயில் சொன்னாலே அதை என்ன செய்கிறாரு? அதை செஞ்சு முடிச்சிருவார். அப்போது ஒரு வார்த்தையை மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறாரு. ஒரு தடவை கவர்மெண்ட்டு முத்திரை கொடுத்தாச்சுன்னா எல்லாத்துலேயும் முத்திரை குத்தி தருவாங்க. ஒரு தடவை குத்தினாலே அது செல்லுபடி ஆகும். ஆனால் இவர் 2 முறை என்ன செய்கிறாரு? ஆணை இடுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், என்ன சொல்லுகிறேன்? மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் மரணமே வராத ஒரு ஆகாரமோ இல்லை ஒரு காரியமோ இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. விஞ்ஞானிகளே என்ன செய்கிறாங்க? எனக்கு எத்தனையோ பேர் விஞ்ஞானிகளே செத்துட்ருக்கிறாங்க. அப்போது நம்மை உயிரோடு காக்கிறது இந்த வேதம். அப்போ இந்த வேதத்தை கை கொண்டால், அல்லேலூயா, என்னது? இந்த வேதத்தை வச்சுருந்தா அப்படியே பையில் பேக்கில் வச்சுக்கிட்டு, முன்னாடி சொன்ன மாதிரி தலகாணி கடையை வச்சுக்கிட்டு, அப்புறம் பைக்கில் போகும்போது முன்னாடி டேங்க் கவருக்குள்ளே வச்சுக்கிட்டு, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல கொண்டு போய் ஒரு இடத்துல ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டு, வேலை செய்கிற இடத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தால் சாவு வராதுன்னு எழுதலை, மரணம் இல்லைன்னு எழுதலை. என்னது? கை கொண்டு நடந்தால், படித்தா கூட நமக்கு சாவு வரும். கை கொண்டு நடந்தால் நமக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரம். எப்படா போய் சேருவோன்னு பார்த்துட்ருக்குறோம். இந்த பாஸ்ட்டு இருக்கிற பிரச்சனையே பத்த மாட்டேங்குது, இன்னும் ஒரு சாவே இல்லாமல் பொழைக்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை. மரணம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து குழந்தையாக இருக்குது, அது வாலிப வயசு அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? அது வயசு பிள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? மாற்றங்கள், அந்த உடல் நடக்கிற மாற்றங்கள். அந்த ஏஜ் அட்டன் ஆன உடனே குழந்தை பருவத்திலேருந்து வாலிப பருவம் வந்துருச்சு. இப்போது திருமணம் ஆன உடனே தாய் குழந்தை வாலிப வயசுலேருந்து தாய்ங்கிற பருவத்துக்குள்ளே வந்துடுது. இப்போது இந்த மாற்றங்கள் அதே போல தான் மரணமும் ஒரு மாற்றம், அவ்வளோதான். பூமியிலேருந்து பரலோகம் போகிறோம், ஆனால் சாவு கிடையாது. என்ன சத்தமே வர மாட்டேங்குது? சாவு கிடையாது. நம்ம இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு குடி போகிறோம். என்ன, இந்த வீடு டெம்பரவரி, அந்த வீடு பர்மனண்ட் வீட்டுக்கு, டெம்பரவரி வீட்டிலேருந்து பர்மனண்ட் வீட்டுக்கு குடி போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம பெருசாக ஏமாந்து போகிறதுக்கோ இல்லை ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. அதை நம்ம வந்து மரணம்னு சொல்கிறோம். ஏஜ் அட்டன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி மரணம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து மரணம் அப்படின்னா பெரிய காரியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்கு தெரியுங்களா?
வேதத்தை கைகொண்டு நடக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கைகொள்ளாமல், வேதத்தை நேசிக்காமல், வேதத்தை வாசிக்காமல் சும்மா முத்தம் கொடுத்துட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன வரும்? மரணம் வரும். அல்லேலூயா, அவங்களுக்கு மரணம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த வீட்டில் இருந்து நரகங்கிற வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வீட்டுக்கு போனால் வேதனைகளும், அதுவும் நித்திய வீடு தான், வேதனையும் பாடுகளும் துயரங்களும் இருக்கும். ஆனால் வேதத்தின்படி நம்ம நடந்தோமானால் நம்மை நித்திய வீட்டுக்கு நேராய் தேவன் அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. நான் இயேசு சொல்கிறாரு, நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. போகிறேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வருத்தம். ஏசப்பா என்ன செய்ய போகிறாரு? நம்மளை விட்டு போக போகிறாரு, நம்மளை விட்டு போயிடுவாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாசத்தில் அழுகிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் போகிறது நல்லது. என்னது? நான் போகிறது நல்லது. ஏன் நல்லதுன்னு சொன்னார்? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸ்தலம்னு என்னது? ஒரு இடம், வீடு. அங்கே போய் நமக்காக ரெடி பண்ணுறது யார்? நாம் ரெடி பண்ணல. இங்கே இருக்கிற வீட்டை நாம் ரெடி பண்ணினோம். ஆனால் நித்திய கோடி கணக்காக வருஷங்களாக வாழ போகிற அந்த வீட்டுக்கு யார் ஆயத்தம் பண்ணுறாங்கன்னா இயேசு ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற வீடு களிமண்ணையோ செம்மண்ணையோ எம்சண்டையோ வச்சு தான் வீடு கட்டி வச்சுருப்போம். எத்தனை நாளைக்கு தாங்குன்னு தெரியல. நிலநடுக்கம் வந்துச்சுன்னா விழுந்துடும். ஆனால் இயேசு கட்டின வீடு எம்சண்டில் கிடையாது. எப்படி கட்டினார்? பளிங்கு கற்கள். இங்கே செங்கற்கள், அங்கே பளிங்கு கற்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ரோடு எப்படி இருக்கும்? தங்கத்தில் இருக்கும். இங்கே தாரில் இருக்கும். எப்போ பூ பிடிங்கிட்டு போகணுன்னே தெரியாது இந்த ரோடு. ஆனால் அந்த ரோடு எத்தனை வருஷத்துக்கு இருந்தாலும் பழன்னு மின்னும். அப்பாடா, மெயினாக அதுதான் பண்ணலாம். எல்லாரும் பரலோகம் மூலம் துடைக்கிற வேலை மிச்சம்னா சாமி எப்படியாவது சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். ஒரு வேலையும் இருக்காது. இங்கே இருந்துட்டு சோறாக்குறதும் தண்ணி தூக்குறதும், விசில் அடித்தா குப்பை வண்டி வருதா நல்ல தண்ணி வருதுன்னா தெரிய மாட்டேங்குது. ஓடி தெரிய மாட்டேங்குது. அங்கெல்லாம் ஒரு வேலை இல்லை, குப்பையே இருக்காது. அல்லேலூயா. நல்லா கூட்டுறதுக்கு சீமாரு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. இப்போவே ஒருத்தர் யோசிக்கிறாங்க, இன்றைக்கே போயிடலாம் போல் இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்கலாம் போல் இருக்காங்க. போனால் சொல்கிறதுக்கே இப்படி இருக்குது, பார்த்தா எப்படி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நமக்கு மரணம் முடிவு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மளை பயணம் செய்ய வைக்கிறது இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தான், அது கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா. இந்த பைபிள் தாங்க நம்மளை அந்த சீமாரே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அல்லேலூயா. குப்பையே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த பைபிள் தான். அப்போ இந்த பைபிளை எப்படி நாம் பார்க்கணும், இந்த பைபிள் எப்படி நம்ம வச்சுக்கணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதத்தை நாம் நேசிக்கணும். அந்த அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிற இந்த வேதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம உயிரை விட வேதம் முக்கியம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை விட வேதம் முக்கியம். அப்போ இந்த வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும், கைகொள்ளணும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? வாசிக்கணும். அப்போ வாசிக்கிறோமா? டெய்லி வாசிக்கிறோமா? சாப்பிட்றோமா? உபவாச கூட்டம் வச்சா கூட 4 பிஸ்கட்டு சாப்பிட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்போது அந்த அளவுக்கு சாப்பாடு, உபவாச கூட்டத்தை கூட சாப்பிடாமல் போக முடியாத அளவுக்கு பலவீனம். அது நமக்கு முக்கியம். சாப்பாடு நமக்கு முக்கியம். சாப்பிடாமல் எப்படி இருக்கிறது? பாஸ்டர்கிட்ட வேணால் சொல்லிடலாம், உபவாசம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்குவோம். அவருக்கு என்ன தெரியவா போகுது? எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது? அதே தான் ஆண்டவர் கேட்குறார்.
என்னுடைய வேதம் இல்லாமல் நீங்கள் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? என்னுடைய வேதம் இல்லாமல் நீங்கள் எப்படி வாழ முடியும்? என்னுடைய வேதம் இல்லாமல் நீங்கள் எப்படி பிசாசை ஜெயிக்க முடியும்? இயேசு பிசாசு ஜெயிச்சார். எப்படி சண்டை போட்டால் ஜெயிச்சார்? என்ன சொல்லி ஜெயிச்சார்? வசனத்தை சொல்லி ஜெயிச்சார். மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொன்னா பிசாசு ஓட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிசாசு ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? வசனம் வேணும். சும்மா வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி பேசுனான்னு வச்சுக்க, ஓங்கி ஒரு அப்போ அப்பிடுவான். பிசாசு என்ன செய்தான்? வானம் பொழியுது, பூமி விளையுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும்? ஆமாம், அந்த வசனம் இல்லை, இது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. உறவுகளை விட வேதம் முக்கியம். பாசங்களை விட நேசங்களை விட வேதம் முக்கியம். என்னுடைய உயிரை விட வேதம் முக்கியம். அல்லேலூயா. அந்த வேதம் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறது. அந்த வேதம் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. அதனால் என்ன செஞ்சிடக்கூடாது? வேதத்தை மறந்துடக்கூடாது. நான் உம்மை மறந்தால் சொல்லுங்க பார்ப்போம் மீதி. நான் உம்மை மறந்தால் என்னுடைய வலது கை தன் தொழிலை அப்பாடா மறப்பதாக. வேதத்தை நான் மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. என்ன தொழில்? முதல்ல சாப்பிட்ற தொழில், அப்புறம் இந்த வலது கை இந்த வலது கை விளங்காமல் போயிடுச்சுன்னா நம்ம எப்படி வாழ்கிறது? வாழ முடியுமா? அதே போல தான் வேதத்தை மறந்தால் வாழ முடியவே முடியாது. அல்லேலூயா. வாழ்க்கைனா இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம்ல, பிறந்தோம், அப்புறம் ஸ்கூலில் போய் சேர்த்துனாங்க, படித்தோம், அப்புறம் காலேஜ் போனோம், அப்புறம் மேரேஜ் பண்ணோம், அப்புறம் குழந்தை பிறந்துச்சு, அதுக்குள்ளே வளர்த்தணும், அதுக்குள்ளே ஆளாக்கணும், அதுங்களுக்கு சொத்து சேர்த்துனோம், அதுக்கு வீடு வாங்கினோம், கார் வாங்கினோம், பைக் வாங்கினோம், அப்புறம் மாத்திரை வாங்கினோம், அப்புறம் ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்குன்னு போயிடுச்சு. இதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. நீங்கள் இந்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. என் இயேசுவுக்காக வாழுகிறேன். அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு நேராகத்தான் இந்த வேதம் நம்மளை அழைத்து கொண்டு போகிறது. ஒரு அல்லேலூயா. அந்த வாழ்க்கை தான். இப்போ நம்ம பரலோகம் போயிட்டோம். இப்போ நம்ம பரலோகம் போயிட்டோம். அங்கே போய் நம்ம பிள்ளைகளை, என் பிள்ளை, என் மனைவி, என் வீட்டுக்காரரு, இது என் வீடு, இது என் காரு, இது என் பைக்கு, இது என் சொத்து, இது என்னுடைய ட்ரெஸ்ஸு, என்னுடைய துணிமணி, என்னுடைய பீரோ, என்னுடைய அக்கௌண்ட்டு, அப்புறம் என் ஃபோனு, அப்புறம் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன நகை. ஒரு மேலே இருக்கிற ட்ராவல் வந்து ஒரு துணி கீழ் ட்ராவல் போயிடுச்சுனாலே வீட்டில் சண்டை. எவன்டா எடுத்தது என் துணியை, எவன்டா தொட்டது அப்படின்னு சண்டை. அல்லேலூயா. இது என் வாழ்க்கை. இதுக்கு பேர் வாழ்க்கைன்னு சொல்ல. பரலோகத்தில் போய் நம்ம என்ன செய்வோமோ, பரலோகத்தில் போய் என்ன செய்வோம்? எங்கே என் பீரோவை காணோம், ஏதாவது செய்கிறதுனா கடன் வாங்கணும், அங்கே உண்டா? அங்கே ஏதாவது இருக்கா? கடன்கிற பிரச்சனை இல்லை. சண்டை இருக்கா? போராட்டம் இருக்கா? பிரச்சனை இருக்கா? அழுகை இருக்கா? தொந்தரவு இருக்கா? வேறு அங்கே ஒருத்தன் போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த தொந்தரவு அங்கே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. தொந்தரவே இருக்காது. இதுவே பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதே பெரிய புண்ணியண்டாப்பா. சாமி விடுற ஆளை இப்போவே போய் சேர்ந்துருவோம் நிம்மதியா. சொல்கிறத பார்த்தா கேட்குறதுக்கே இவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அங்கே போய் சேர்ந்துட்டா எப்படி இருக்கும்? அங்கெல்லாம் படிக்கவே வேண்டியதில்லை. எக்ஸாம் கிடையாது, டெஸ்ட்டு கிடையாது, டியூஷனுக்கு போகிற வேலை கிடையாது.
இப்போல்லாம் பிள்ளைகளை கேளுங்களேன், அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, போகிறேன்னு கேட்டால் இப்போவே போகிறேன்றாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்கிறோம் பார்த்தீங்களா. அங்கே போய் வாழ்கிற வாழ்க்கையை இங்கேயே பூமியில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நேராகத்தான் என்னுடைய வேதம் என்னை நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வேதம் நம்மளை தேவனுக்கு நேராக நடத்துகிறது, தேவனுடைய உறவுக்கு நேராக நடத்துகிறது, தேவனுடைய அன்புக்கு நேராக நடத்துகிறது. தேவன் அன்புள்ளவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதே வேதத்தினால தான். அல்லேலூயா. தேவன் தான் எல்லாத்தையும் படைச்சார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிவாசலை திறந்து கொடுத்ததே இந்த வேதம் தான். அந்த வேதத்தை நாம் விட்டுறக்கூடாது. உயிரை கூட விட்டுருங்க, யாராவது கேட்டா கொடுத்துருங்க, ஆனால் வேதத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் ஒரு பாஸ் சொன்னார், சத்தியத்துக்காக நீங்கள் எதைய வேணாலும் விட்டு கொடுங்க, உயிரையே விட்டு கொடுத்துருங்க சத்தியத்துக்காக. ஆனால் எதற்காகவும் சத்தியத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. எனக்கு சத்தியம் தானே முக்கியம், வேதம் தான் முக்கியம், பைபிளில் எழுதியிருக்கிறது எனக்கு முக்கியம். அது குறைவற்றது, துளி கூட குறைவே கிடையாது, நிறைவானது என் வேதம், என் உயிர் இந்த வேதம், என்னை என் ஜீவனுக்கு நேராக நித்திய ஜீவனுக்காக நடத்துகிறது வேதம். நீ சொல்கிறத நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதம் அருமையானது, இந்த வேதம் அருமையானது. சங்கீதம் 116 15 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நாமெல்லாம் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அழுகிறோம். ஆனால் கர்த்தரும் தேவதூதர்களும் அங்கே வந்து நின்றுட்டு அழுகுவாங்களா, இல்லை கொண்டாடுவாங்களா? திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்களா, இல்லை அழுகுவாங்களா? அல்லேலூயா. ஆனால் நம்ம ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அழுவோம். முன்னாடி அதெல்லாம் இப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு, அப்போ அழுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 பேர் சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர்கிட்ட வரும்போது கர்த்தரும் தேவதூதர்களும் அழமாட்டாங்க, கொண்டாடுவாங்க. இன்னொருத்தர்கிட்ட போகும்போது கர்த்தரும் தேவதூதர்களும் அழுவாங்க. யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்தவான்களாய் மரிக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்தால் நம்ம என்ன உட்காந்துட்டு அழுவோம், சந்தோஷமாக இருப்போம். அந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. இவன் கர்த்தரை அறிந்து இயேசுவை நேசித்து வேதத்தை வாசித்து ஆராதனை செஞ்சுட்டு கடைசியில் சாத்தானுக்கிட்ட போகிறான்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் கர்த்தரை அழுகுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஐயோ என் மகன் என்னை விட்டு, ஏன்னா இன்றைக்கி ஊருக்கு போனால் நாளைக்கு வந்துடுவாங்கன்னு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். இப்போ என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்கன்னா சந்தோஷமாக தான் இருப்பேன், ஏன்னா இன்றைக்கி போயிட்டு வந்துடணும். இதே நிரந்தரமாக போகும்போது இனிமேல் பார்க்க முடியாது, இனிமேல் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு என்ன வரும், துக்கம் வரும். அப்போது ஒருத்தன் பிசாசுக்கிட்ட அந்த மரணத்துக்கு அப்புறம் பிசாசுக்கு போகும்போது அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவனால் திரும்பி வரவே முடியாது, அவன் செத்துருவான், முழுசாக அழிஞ்சிருவான். அப்படிங்கும்போது ஏசப்பா கண்ணிலேருந்து என்ன வரும், அழுகுவார். அல்லேலூயா. அப்போது முடிவு இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, முடிவு நாம் தான் எடுக்கணும். நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை அறிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானது அப்படின்னா என்ன அர்த்தம்? அருமை அப்படின்னா சூப்பர். சூப்பர்னா என்ன? அருமை, நல்லது. அடுத்தது அருமை அப்படின்னா அரிதானது அப்படின்னு சொல்லலாம். அரிதானதுன்னா எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப அரிய வகையான ஒரு பொருள். அந்த பொருள் எங்கேயுமே கிடைக்காது. இன்றைக்கி நம்ம இடத்துல கிடச்சிருக்குது. அது எப்படி நம்ம வச்சுக்குவோம்? எவ்வளவு அது விலை உயர்ந்த பொருள், நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. தங்கன்னா கூட வீதிக்கு இன்றைக்கி தங்க கடை இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் 10 தங்க நகை கடை இருக்குது. அதனால் அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை. வைரமெல்லாம் மாணிக்கம் முத்தெல்லாம் பிரச்சனையே இல்லை. கிடைக்காத ஒரு அரிய வகையான பொருள் அது. அல்லேலூயா. அதுபோல் இந்த உயிர் ஏசப்பாவுக்கு அருமையானது. அல்லேலூயா. கிடைக்கவே கிடைக்காது, ஆனால் கிடச்சிச்சு. அதுதான் மெயின் பாயிண்ட். கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா பாவத்தில் பாவ பூமியில் இருக்குது. இந்த வேதத்தை நேசித்து வேதத்தின்படி நடந்து இன்றைக்கி அந்த மனுஷன் எங்கிட்ட வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறாரு அந்த ஜீவனை. அருமையானது. அல்லேலூயா. அடுத்தது விலை மதிப்பற்றதுன்னு அர்த்தம். அருமையானதுன்னா விலை மதிப்பற்றது. அப்படின்னா இதுக்கு எவ்வளவு விலைன்னு நிர்ணயிக்கவே முடியாது. அவ்வளோ விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய ஆத்துமா ஏசப்பாட்ட கிடைக்கும் பொழுது விலை மதிப்பற்றது. அல்லேலூயா. இந்த உடம்புக்கு விலை இருக்குது. கிட்னி கொடுத்தீங்கன்னா 8 லட்சமோ 9 லட்சமோ இன்றைக்கி தர்றாங்க ஒரு கிட்னிக்கு. பரவாயில்லையே, கடன் அடைச்சிடலாம் போல இருக்கு. கிட்னி 2 இருந்தே நடக்க முடியல, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. இது ஒன்றை விற்றுட்டா எப்படி அப்புறம் மீதி ஒன்றை வச்சுட்டு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அந்த ஐடியா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. கண்ணுக்கு விலை மதிப்பு விலை இருக்குது. அடுத்தது ஹார்ட்டுக்கு விலை இருக்குது. ஆனால் ஆத்துமாவுக்கு விலை இல்லை. விலை இல்லாத ஒரு பொருள் கேட்டிங்கன்னா நம்முடைய ஆத்துமா தான். இந்த ஆத்துமா கர்த்தரிடத்தில் போகும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. அப்போது அருமையானதுன்னா என்னது? விலை மதிப்பில்லாதது. அடுத்தது போற்றத்தக்கதுன்னு சொல்லலாம். போற்றக்குரிய ஒரு பொருள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆத்துமா தான். அல்லேலூயா. போற்றி போலக்குரிய ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா ஆத்துமா. அந்த ஆத்துமா கர்த்தரிடத்தில் போகிறது. அல்லேலூயா. அந்த ஆத்துமா கர்த்தரிடத்தில் போகிறதுக்கு தான் ரூட்டு வந்து கேட்டிங்கன்னா வேதம். அல்லேலூயா. இந்த நம்ம ஆத்துமா பரலோகத்துக்கு போகிற ட்ராக் எதுன்னு கேட்டிங்கன்னா வேதம். அல்லேலூயா. அதனால் நம்ம நிறைய சாப்பிட்டோம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போ எதை தின்னாலும் விஷமாக தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய சாப்பிட்டா நிறைய விஷம் தின்கிறோன்னு அர்த்தம். டாக்டர் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் அளவாக வச்சுக்கோங்க, அளவாக சாப்பிடுங்கன்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது வேதம் நமக்கு எளிதாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறது. ரொம்ப ஈஸியாக போகிற வழியை காட்டுகிறது. ஆனால் மற்ற பாட புத்தகம் கூட படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதை கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதை செயல்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு ஈஸியான ஒரு வழியை சொல்லி கொடுக்கறது. அல்லேலூயா. ஒரு கணத்தில் ஒருத்தன் வந்து அடிச்சிட்டானா இன்னொரு கணத்தை காமிச்சிட்டின்னா அவனும் அதுலேயும் அடிச்சிட்டான், நீ உன் பாட்டுக்கு போயிடலாம், அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஈஸி தானே? ஈஸியாக கஷ்டம் இல்லை. வேதம் அப்படி தானே சொல்லி கொடுக்குது. ஒரு கணத்தில் அடித்தா ஏன் அப்படி காட்ட சொல்கிறாரு? அவன் பாட்டுக்கு போயிடுவான்ல. 2 அடி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான்ல. சண்டை பிரச்சனை போராட்டம் வராதில்ல. ஆனால் இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்னு வருஷ கணக்காக அலையிறதுக்கு காரணம் நாம் திருப்பி அவனை அடித்ததுனால தான். அப்போ வேதம் நமக்கு ஒரு ஈஸியான வழி தான் கற்றுக் கொடுக்கறது. எரிச்சலாகாத, பொல்லாதலை குறித்து எரிச்சலாகாதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறது வேதம். கரெக்டாக அது வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது தப்பாக கரெக்டாக. ஏன் எரிச்சலாகாதுன்னு சொல்லியிருக்காரு? காது கேட்கல. நம்ம உடம்புக்கு தான் கேடு. அப்போ வேதம் நமக்கு கரெக்டாக தானே சொல்லிக் கொடுக்குது. கோவப்படாத, சூரியன் மறைகிறதுக்குள்ளே கோவம் தனியாக கடவுதுன்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. ஏன்? நைட்டு பூரா தூக்கலைன்னா அடுத்த நாள் எப்படி இருக்கும்? வேலை பொழப்பொல எப்படி இருக்கும்?
சாப்பிட முடியாது, நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. அப்புறம் வேலை செய்கிற இடத்துல என்ன வரும்? தூக்கமாக வரும். எல்லாம் கெடுதல் தானே. அதனால தான் சூரியன் மறைகிறதுக்குள்ளே கோபம் தணிஞ்சிருச்சுன்னா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கணுமா? 5 மணிக்கு அலாரம் இருக்கு, இன்னும் அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? 5 மணிக்கு அலாரம் அடிக்கிறது கூட என்னவோ தோணுது, அவ்வளோ சீக்கிரமாக விடிஞ்சிருச்சா அப்படின்னு தோணுது. அப்போ வேதம் நம்ம கரெக்டாக தானே சொல்லித்தருது, நல்ல வழி தானே சொல்லித்தருது, நல்ல பாதையில் தானே போகணும்னு சொல்லுது. அப்போ வேதம் நமக்கு முக்கியமாக இல்லைங்களா? சங்கீதம் 37:31 வாசிக்கிறோம், வேதம் இருந்தால் நம்முடைய வழி பிசகுவதில்லை என்று சொல்லி, நம்முடைய வழி தவறான வழியில் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிங்க சங்கீதம். வேதம் இருதயத்தில் இருக்கிறது, நாடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் இருந்தால் வழி பிசகாது. பிசகாதுன்னா என்னதுன்னா தவறாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நாம் தவறான ரூட்டில் போக மாட்டோம், சரியான ரூட்டில் தான் தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அடுத்தது பிசகுவதில்லை அப்படின்னா குழப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஒரே குழப்பமாக இருக்குது, போகலாமா வேண்டாமா, செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. பாஸ்டர் நீங்கள் ஜெபிச்சு எங்களுக்கு சொல்லுங்கள் பாஸ்டர், நாங்கள் செய்யலாமா வேண்டாமா, ஒரே குழப்பமாக இருக்கும் பாஸ்டர். ஆனால் வேதம் உங்கள் கைகளிலே இருந்தால், அல்லேலூயா, உங்கள் இருதயங்களில் இருந்தால் அந்த குழப்பமே வராது. அல்லேலூயா. பாஸ்ட்டுக்கெல்லாம் தப்பிச்சுக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே அப்படி தானே சொன்னார், எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லட்டுண்டா, நாம் தப்பிச்சுக்கலாம்டா, ஏன்டா தடுக்கிற நீ போய் அப்படின்னு யோசுவாவை பார்த்து மோசே சொல்கிறாரு. அந்த மாதிரி வேதம் இருந்தால் குழப்பமே இருக்காது. குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை பூமியில் வாழணும்னா வேதம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பூமியிலே நம்ம பரலோகத்தில் இருக்கிற மாதிரி வாழலாம். பரலோகம் போக வேண்டாம், பூமியிலே என்ன செய்யலாம்? பரலோகத்தில் வாழ்கிற மாதிரி வாழலாம். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னா வேதத்தை வாசிக்கணும். டெய்லியும் ஒரு 5 அதிகாரம், டெய்லியும் ஒரு 2 அதிகாரம், டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு அதிகாரம். அல்லேலூயா. எங்களுக்கு டைமே இல்லைங்க பாஸ்டர். எம்ஜிஆர் பாட்டு மாதிரி ஓடி ஓடி உழைக்கணும். அப்படியா? ஓடி ஓடி உழைக்கிறோம், இங்கே எங்களுக்கு பத்த மாட்டேங்குதுங்க பாஸ்டர். நாங்கள் எங்கே பக்கத்து ஊருக்கெல்லாம் கொடுக்கறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிச்சைக்கார ஏட்டியெல்லாம் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அங்கே போய் நிற்கிற சில்லறையோ சுத்தமாக இல்லை. அப்புறம் காரில் இதில் சைடில் ₹1 இருந்துச்சு. சரி கையை நீட்டிட்டாங்க, சும்மா அனுப்பக்கூடாதுன்னு ₹1 வாங்கி கொடுத்ததுக்கு திட்டிட்டு போகுது என்னைய. என்ன நீ ₹1 கூட பிச்சை போடுறத கூட காசு இல்லாமல் பொழைக்கிறான் அப்படின்ட்டு போகுது. எங்கே ஓடி ஓடி உழைச்சி பிச்சைக்காரனை கூட ஒரு ₹5 போட முடியாத சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குழப்பமான ஒரு வாழ்க்கை வாழாமல் பூமியில் இருக்கணும்னா வேதத்தை கற்றுக்கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும். இந்த வேதம் நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. பெரிய உறவு, நிரந்தரமான உறவு இயேசு தான். அந்த உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. வந்து அவங்கள பார்த்த உடனே அவங்க பேசுகிற விதங்களை எல்லாம் பார்த்தோன்னே இவனுக்கு தாண்டா என் பிள்ளைய கொடுக்கணும், 10 பவுனுக்கு இன்னொரு 5 பவுன் சேர்த்து போட்டாவது இவனுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறான். எதையை பார்த்து? தோற்றத்தை பார்த்துட்டு, வெள்ளையும் பார்த்துட்டு
அவங்க போட்டிருக்கிற நகையெல்லாம் பார்த்துட்டு, அவங்க போட்டிருக்கிற பட்டு புடவையெல்லாம் பார்த்துட்டு, அவங்க பேசுகிற பேச்சு எல்லாம் பார்த்துட்டு தேன் கூட ஒழுகாது. தேன் ஒழுகிற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அது எப்படி? இவங்க பேசுகிற பேச்சை பார்த்துட்டு தேன் என்ன செய்யாது? ஒழுகாது. எனக்கு என்னைக்கும் ஒழுகிறதுக்கு அந்த தேன் பூச்சிக்கெல்லாம் விடாது. ஆனால் இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா தேன் கூட என்ன செஞ்சிருமா? ஒழுகிருவான். அப்படியே அப்பா, என் புள்ள கொடுத்து வச்சவப்பா, என் புள்ள மகாராணி மாதிரி அங்கே போய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏமாந்துடுறோம். ஏன்னா அவங்கள பற்றி நமக்கு தெரியல. எந்த காலேஜ்லேயும் சொல்லிக் கொடுக்கல, எந்த ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கல, எங்கே போனாலும் ஒருத்தனை பற்றி கற்றுக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இயேசுவை நாம் நம்பணும், இயேசுவை நம்ம நேசிக்கணும், இயேசுவுக்கு நமக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் எப்படி இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை வாசித்தா போதும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அது தெரிஞ்சிட்டா போதும் அவருக்கும் நமக்கு ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவோடு உறவு வைத்து கொள்ளணும், யாரெல்லாம் இயேசுவோடு நெருக்கம் வைத்து கொள்ளணும், யாரெல்லாம் இயேசுவோடு நடக்கணும், யாரெல்லாம் இயேசுவோடு கையை பிடிச்சிட்டு நடக்கணும், இயேசு எனக்கு வேணும், அவர் தான் என்னை நேசிக்கிற உண்மையான உறவு, அந்த உண்மையான அன்பு பாசம் எனக்கு வேணும்னு நினைக்கிறவர்கள் வேதத்தை டெய்லியும் வாசிக்கணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் யூடியூப்பில் யாரோ ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுத்தாருன்னு சொல்லி கேட்குறதை விட அந்த 1 மணி நேரம் பைபிளை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, அப்படின்னா பாசிட்டிவ் செய்தியெல்லாம் கேட்கக்கூடாதா? கேளுங்க. நான் என்ன சொல்கிறதுன்னா, அதை கேட்கறதுக்கு பதிலாக வேதத்தை வாசித்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும். ஏசப்பாவுடைய உறவு நெருக்கம் அதிகமாகும். இன்னும் பக்கத்துக்கு பக்கமாக ஏசப்பாட்டை நெருங்கி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, புனிதனுக்கு புனிதராகவும் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு உத்தமராகவும் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, வேதத்தை வைத்து தான் நாம் இயேசுவை பற்றி முழு சரித்திரத்தையும், அல்லேலூயா, இயேசு வானத்தையும் பூமியும் படைச்ச நாளிலிருந்து அதை அழிக்கிற நாள் வரைக்கும் வேதம் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, புதிய வானம் புதிய பூமி பரலோகம் நரகம் இப்படி எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளு கொடுக்கிறது வேதம். பிசாசு யாருன்னு சொல்லி கொடுக்கறது வேதம். அடுத்தது நம்மளை பற்றி நம்மளே தெரிய வைக்கிறது வேதம். நாம் எப்படிப்பட்டவர்னு தெரிய வைக்கிறது வேதம். அல்லேலூயா. இந்த வேதத்தை நாம் என்ன செய்யலான்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதி தான் பார்த்துருக்கேன், 5 வசனம் தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 வசனம் இருக்குது. இப்போ எத்தனை தான் பார்த்துருக்கோம்? 5 தான் பார்த்துருக்கோம். 5 தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து நிறைய அந்த வேதத்தை குறித்துதான நிறைய காரியங்கள் நமக்கு இன்னும் கற்றுக்கொள்ளணும். அதனால் இப்போ வேண்டாம். அப்பாடா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதம் ஏசப்பா நம்ம கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. இந்த வேதம் ஏசப்பா நம்ம கொடுத்த லவ் லெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா, புரியல? நீங்கள் லவ் பண்ணணுன்னா அதுக்கு உரியவர் ஒருத்தர் தான், இயேசு. அல்லேலூயா. மற்ற மனுஷர்கள்லாம் கிடையாது. அதெல்லாம் பொய், அதெல்லாம் வேஷம். சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு நம்ம இடத்துல வருவான், அன்பு காட்டுற மாதிரி வருவான். ஆனால் அன்பு கிடையாது. ஏசப்பாட்ட மட்டும்தான் நிரந்தரமான அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. நாம் மனிதர்கள்ட்ட ஏமாந்து போகணும் இருக்கோன்னா, வேதம் நமக்கு தெளிவாக அடுத்தவர்களை பற்றி நல்லா கற்றுக் கொடுக்குது. ஏரோது வந்து மனுஷனா நரியா?
ஏரோதுன்னு ஒரு ராஜா இருந்தார்ல, இயேசு உயிரோடு இருக்கும்போது. மனுஷன் தானே. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவனை என்னன்னு சொல்லுது? நரின்னு சொல்லுது. நாம் என்ன சொல்கிறோம்? ஏரோத மனுஷன்னு சொல்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவனை நரிங்குது. அதே போல் நான் யார், மனுஷனா இல்லை வேறு எதையான்னு சொல்லி நமக்கு தெளிவாய் காட்டி கொடுக்கிற கண்ணாடி பைபிள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முகத்தில் ஒரு சின்ன புள்ளி கருப்பாக என்னமோ ஆயிடுச்சுன்னா கூட நம்முடைய கண்ணாடி என்ன செஞ்சிடும்? நம்மளை காட்டி கொடுத்துரும். அந்த கண்ணாடி சின்னதாக கருப்பாக என்னமோ இருக்குது, அசிங்கமாக இருக்குது, சோப்பு போட்டு கழுவணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த என்னமோ பூசுவாங்கள்ல, ஃபேர் அண்ட் லவ்லி, கண்ணாடி இல்லாமல் ஃபேர் அண்ட் லவ்லி பூச முடியுமா? ஃபேர் அண்ட் லவ்லியுடைய வேலை என்னது? முகத்தை பளபளப்பாக வச்சுக்கிறது. அவ்வளோதான். பளபளப்பாகவே வச்சுக்காது, பளபளப்பாக வச்சுக்கிறது. ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரம். அது கண்ணாடி இல்லாமல் நாம் பூச முடியுமா? அதே போல தான் வேதம் இல்லாமல் நம்முடைய நிறைவுகளை நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது வேதம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். வேதம் எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க? 2. எல்லாரும் வேதம் வச்சுருக்கிறோம். அது யாருடையது? என்னுடையது. அல்லேலூயா. என்னுடையது அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அதையை பயன்படுத்தணும். நான் பயன்படுத்த ஒரு பாஸ் சொன்னார், ஒருத்தனுடைய பைபிள் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாராம். பைபிளை பார்த்துட்டு தீர்ப்பு சொன்னாராம். பைபிளை பார்த்துட்டு இது யாருடைய பைபிள் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பைபிள் அப்படின்னா உடனே தீர்ப்பு சொல்கிறாராம், நீ பரலோகத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறாய். எப்படிங்க பாஸ்டர், அவர் பேர் என்னன்னு தெரியாது, பரலோகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அவனுடைய பைபிள் படித்து அழுக்காகவும் அசிங்கமாகவும் கிழிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது. இவன் அதை பயன்படுத்தி இருக்கிறான். அதன் பயன்படுத்தினதுனால அவனை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக இந்த பைபிள் அவனை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி அவர் சொன்னார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்ல வேண்டியதே அவசியமே கிடையாது. வேதத்தை பார்த்தாலே போதும். அல்லேலூயா. ஒருத்தருடைய வேதம் பல புதுசு மாதிரி இருந்துச்சுன்னா அவன் அதை என்ன செய்யவில்லை? பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தின பொருட்கள் எப்படி ஆயிரும்? அழுக்காயிரும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, காரை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டு இருந்தால், 2 வீலர் பயன்படுத்திகிட்டே இருந்தால் என்ன ஆகுது? போயிட்டு பார்ட்ஸ் ஒவ்வொன்றா கழண்டுகிட்டே இருக்குது, புதுசு மாதிரியே இருக்குது. அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்றான். அல்லேலூயா. ஏதோ ஒரு 1000 ரூபா செலவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா 4000 ரூபாய்ங்கிறான், 5000 ரூபாய்ன்றான். அப்பவும் பிரதர் ஒரு நாள் 5000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பாதி தான் செஞ்சுருக்குதுன்றான். மீதி பாதி செய்யறதுக்கு இன்னும் 5000 ரூபா வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் இந்த வேதம் சீக்கிரமாக 6 மாதத்தில் கிழிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சும்மா கிழிக்கக்கூடாது, குழந்தைகிட்ட கொடுத்து கிழிக்கக்கூடாது. என்ன எப்படி கிழியணும்? அது படிச்சே கிழியணும். அல்லேலூயா. சரியா? ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்களா இல்லையோ, வேதத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். நான் நினைக்கிறேன், நீ பிள்ளைகள்லாம் வசனம் சொல்கிற பகுதியை வைக்கணும் போல இருக்கு. அடுத்த வாரம் என்னன்னு தெரியல, அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். விசாலி வச்சு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யணும்? வசனம் சொல்லணும். கர்த்தர் ஏதோ ஒரு வசனமாகுது. நான் என்ன சொன்னேன், எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்குவோம். அதை மனப்பாடம் பண்ணும்போது எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? பாஸ் ஆகிடலாம். ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் படித்து மனப்பாடம் பண்ணால். அதே போல் வேதத்தை என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா வேத வசனம் உள்ள இருந்தால் தான் பிசாசை சுட்டு தூக்குற ஒரே ஆயுதம் வசனம். வேறு எதுக்கும் நீ துப்பாக்கி எடுத்து காட்டுங்களே, சுற்றுவ போடா, நீயும் துப்பாக்கின்னு வண்டியில் ஒரே கொட்டு முடியுமா? கத்தி எடுத்துகிட்டு வந்த அப்போ எதை தான் வச்சு ஜெயிக்க முடியும்?
வசனத்தை வச்சு தான் ஜெயிக்க முடியும். சரி, நம்ம ஜெபிச்சு மீதி இருக்கிற பகுதி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். உங்கள் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். வேத வசனத்தை கர்த்தாவே குறித்து நாங்கள் வாசித்தோம். வேதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி வேதத்திலே வாசித்தோம். எங்களுக்கு குறைவற்றது சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறது, போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, சோதரம் கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுக்கிறது, கவலையிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. பிளப்புனா வேத வசனம் இருந்தால் தான் பிழைக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா, துர்குணத்தை விட்டு விலகணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தீய வழிகளை விட்டு விலகணும் அப்படின்னா தீய வழிகள் எதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறதே வேதம் தான். இது செய்யாத, இது பண்ணாத, இது பேசாத, இன்னார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், யாருகிட்ட என்ன உறவு வச்சுக்கணும், எப்படி அவங்ககிட்ட இருக்கணும், எப்படி அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நேரத்தில் எங்கெங்க போகணும், எந்தெந்த நேரத்தில் எங்கெங்க போகக்கூடாது, இப்படி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறது.